இங்க புதுசா பிறந்த ஒரு குட்டி யானையோட 2 காதுகள் மட்டும் ரொம்ப பெருசா இருக்குது. அதை பார்த்ததும் அந்த சர்க்கஸோட ஓனர் இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. அப்போ அதுல ஒருத்தன் அந்த யானையோட காதை பார்த்து கலாய்க்கிறான். தன்னோட குட்டியை கலாய்க்கிறது பிடிக்காம தாய் யானை அதோட தும்பி கையால அவனை அப்படியே தூக்கி எரிஞ்சிருது. அதுக்கப்புறம் யாருக்குமே அதை கலாய்க்க தைரியம் வரல. இருந்தாலும் அந்த குட்டி யானை அந்த சர்க்கஸ்ல சர்வை பண்றதுக்காக மில்லியும் ஜோவும் சீக்கிரட்டா அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்து அதுக்கு டம்போன்னு நேமும் வைக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு இறகு திடீர்னு அந்த குட்டி யானையோட தும்பிக்கைக்குள்ள போயிருது. அது உள்ள போனதும் சடனா அந்த குட்டியான காதுகளை அடிச்சு பறக்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு மில்லியும் ஜோவும் அதை உடனே போய் அந்த சர்க்கஸோட ஓனர் கிட்ட சொல்றாங்க. இதனால அந்த குட்டி யானைக்கு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா அந்த குட்டி யானையோட பெரிய காதுகளை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாரும் அதை பார்த்து கிண்டல் பண்ணி கையில இருந்த பொருட்களை தூக்கி எறிய ஆரம்பிக்காங்க. தன்னோட குட்டி பயப்படுறத உணர்ந்த தாயான வேகமா ஸ்டேஜுக்கு ஓடி வந்து அதை காப்பாத்துது. உடனே அது கோபத்துல பயங்கரமா சத்தம் போட்டு தரையில ஓங்கி மிதிச்சதால அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஓனர் தாய் யானையை வித்துறான். தனியா இருந்த அந்த குட்டி யானை மத்தவங்களோட கட்டளைக்கு அடிபணிஞ்சு வாழ ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த குட்டி யானை ஒரு ஷோல தண்ணியை உறிஞ்சி எரிஞ்சிட்டு இருந்த தீயை அணைச்சு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஆனா அங்க ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கரோட மிஸ்டேக்கால அணைஞ்சு போன தீ மறுபடியும் பெருசா எரிய ஆரம்பிக்குது. இப்போ ஹைட்டான இடத்துல மாட்டிக்கிட்டதால டப்பாவாலையும் தப்பிக்க முடியல. அப்போ மில்லுக்கு அந்த குட்டி யானையால பறக்க முடியுங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அது ஒரு இறக உள்ள இழுத்தாதான் பறக்க முடியுங்கிறது தெரிஞ்சு வேகமா போய் அதுக்கு ஒரு இறகையும் கொடுக்கா. தரையில விழப்போற கடைசி செகண்ட்ல அந்த குட்டியான அதோட 2 பெரிய காதுகளையும் அடிச்சு சக்சஸ்ஃபுல்லா பறக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அதை யாரும் கிண்டல் பண்ண முடியாது. அந்த சர்க்கஸோட பெரிய ஸ்டாரா அந்த குட்டி யானை மாறிடுது. அந்த பறக்கிற குட்டி யானையை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு பெரிய ஷோல ஒரு பொண்ணை தூக்கிட்டு அந்த குட்டி யானை பறக்கணும். ஆனா இறக உறிஞ்ச போன டைம்ல தெரியாம அதுக்கு தும்மல் வந்ததால அந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி கீழே விழ போறான். ஆனா கரெக்டான டைம்ல ரோப்பை பிடிச்சதால அவ தப்பிச்சிடறான். அப்போ மேல இருந்து அந்த குட்டி யானையும் கீழே விழ போகுது. நல்ல வேளையா லாஸ்ட் செகண்ட்ல அந்த இறக உறிஞ்சதால திரும்பவும் பறக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் கால்ல இருந்து வெளியே வந்து நேரா அதோட அம்மாவை தேடி பறந்து போகுது. அங்க அதோட அம்மாவை ஒரு பெரிய கூண்டுக்குள்ள கால சங்கிலிகளால லாக் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுது. டம்போவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் ஒழுங்கா செய்யணுங்கிறதுக்காக அந்த ஓனர் அதோட தாய் யானையை கொல்ல முடிவு பண்ணியிருப்பான். அது தெரிஞ்சதும் அந்த சர்க்கஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கோபப்பட்டு அந்த தாய் யானையை எப்பயாவது காப்பாற்றணும்னு முடிவு பண்றாங்க. அடுத்ததா இன்னொரு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. அதுல அந்த பொண்ணு டம்போவை பறக்க வைக்கிறதுக்காக ஒரு இறக அது முன்னாடி நீட்டுறான். ஆனா இந்த டைம் அது இறக வாங்காம அதை தூக்கி எரிஞ்சிருது. இனி அதுக்கு அந்த இறகு தேவையே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு காலத்துல கிண்டல் பண்ணின அந்த பெரிய காதுகளை இப்போ அதோட இறகுகளை மாறி அது பறக்க ஹெல்ப் பண்ணுது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு தூக்கிட்டு நேர ஹார்பருக்கு பறந்து வருது. பார்த்தா அந்த சர்க்கஸ்ல இருந்த ஒர்க்கர்ஸ் அதோட தாய் யானையை அங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கடைசியில அவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு யானைகள் வாழ்ற காட்டுப்பகுதிக்கு சந்தோஷமா போயிருது.